வெல்கம் டு மை சேனல். இதில் ஸ்டேட் போர்டு மேக்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 power n can end with a digit 6. அதாவது என்னென்னா நேச்சுரல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, அது 4 power n கொடுத்துருக்காங்க. இந்த 4 power n வந்து எந்தெந்த நம்ம எண்ணுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்தோம்னா 6ல் முடியும், லாஸ்ட்டில் 6ல் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நேச்சுரல் நம்பர் எனக்கு ஆட் நம்பர் இருக்கும், ஈவன் நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாமா? சொல்யூஷன் போட்டு 4 power n. ஓகேவா? இப்போ நான் அதில் n = 1ன்னு கொடுக்குறேன். n = 1. ஓகேவா? அப்போ 4 power 1 = என்னது? 4. அடுத்து நெக்ஸ்ட்டு n = 2ன்னு கொடுக்குறேன். n = 2ன்னு கொடுத்தா என்ன வரும்? 4 power 2 என்ன வரும்? 4 × 4 16. ஓகே. அடுத்தது n power 3. n power 3னா என்னது? 4 power 3யா? 4 × 4. ஓகேவா? 4 × 4 16 வருமா? 16 × 4 = என்னது? 64 வரும். ஓகே, 64. அதே போல் n power 4, ஒரு 5 நம்பர் போட்டு பார்க்கலாம். n power 4னா 4 power 4. 4 power 4. ஓகேவா? அப்போ இந்த 64ஓட 4 மல்டிப்ளை பண்ண, அவ்வளோதான். 64ஓட 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், பண்ணால் 256 வருது. என்னது? 256. அப்போ 4 power 6 = 256. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருக்கு. நேச்சுரல் நம்பர் தானே. இப்போ நமக்கு பார்த்தோம்னா எது இதில் 6ல் முடியுது? இது 1 முடியுதா? 1. அடுத்தது 2. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் என்ன கிடைக்கிது நமக்கு? ரெண்டுமே என்னது? ஈவன் நம்பர். ரைட்டா? 4 power 2, 4 power 4 போட்டால் 6ல் லாஸ்ட்டு பாருங்கள், 6ல் முடியுது. இங்கேயும் 6. ஆனால் இது ஆட் நம்பர் பார்த்தோம்னா 4 power 4, 4 power 3 64 வரும். ஓகேவா? இப்போ என்ன எழுதலாம் அதுக்கு? ஃபார் ஈவன் natural numbers numbers 4 power n end with digit 6. ஓகேவா? Second sum, if m, n are natural numbers, for what value of m does 2 power n cross 5 power m end with 5ன்னு கேட்டுறாங்க. end in 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா ரெண்டுமே நேச்சுரல், எம்மு என்னமே நேச்சுரல் நம்பர்னாவே நமக்கு என்ன தெரியும்? n 1 2 3 4 5, அப்படி எம்மும் அதே நம்பர் எடுத்துகிட்டா போதும். இப்போ இதுக்கு ஏதோ ஒரு 2க்கு என்னுக்கு வேல்யூ கொடுக்குறோம், 5க்கு எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கேட்குறாங்க? 5ல் முடியும்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நான் எண்ணுக்கு வந்து 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா 2 power 1 2, n கொடுத்து 2 கொடுத்தா 2 power 2 = 4, 3 கொடுத்தா 8, அப்படியே போயிட்டே இருக்கும். அதே 5 power எம்முக்கும் நேச்சுரல் நம்பர் தானே. அப்போ n = 1னா 5 power 1 5 வரும். இந்த 2 power 5 வந்து 5 power 25, 5 power 25 வந்துடும். இப்போ 2ங்கிறது ஈவன் நம்பர், 5ங்கிறது என்னது? ஆட் நம்பர். ஓகேவா? இதுக்கு நம்ம நேச்சுரல் கொடுத்து பார்த்தோன்னு பாருங்கள். 2 power 1 வந்து 2வா இன்ட்டு எம்மும் 1. அப்போ ரெண்டையும் கொடுத்தா என்ன வரும்? 2 × 5 10. 10ல் தான் முடியும். ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னா ஈவன் நம்பரில் தான் முடியும். ஓகேவா? அதே இப்போ 2 power 2, இப்போ 2 power 2 5 power 2ன்னு வச்சுக்கோங்க. 2 power 2 என்னது? 4. 5 power என்னது? 25. ரைட்டாக? ரெண்டுத்தையும் பண்ணால் 100 தானே வருது நமக்கு. அப்போ என்ன வருது நமக்கு? 5ல் முடியாது. எந்த நம்பருமே இல்லைன்னா இண்டிவிஜுவலாக 5 power 1 5 power 2னா 5ல் முடியும்.
ஆனால் 2ஓட பவரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், எண்டு வித் 0 தான் வரும். எந்த நம்பர் பேருக்கலாம் எண்டு வித் 0 தான். ஓகேவா, இதுதான் நான் போட்டிருக்கோம். அடுத்தது 2n இஸ் அண்ட் ஈவன் நம்பர். 2nங்கிறது என்னது, ஃபுல்லாகவே ஈவன் நம்பர் தான். இன்றைக்கி எந்த வேல்யூ ஒன்று கொடுத்தாலும் 2 தான் வரும். அடுத்த 2 கொடுத்தா 4, 2 கொடுத்தா 8, அதை விட 2 16, 32 அப்படியே போயிட்டே இருக்கும். எண்டிங் வித் 5, அதாவது எண்டு வித் 5னா என்னது, எண்டு வித் 5னா என்னது, அது ஆன் நம்பர் தான் இருக்கும். ரைட்டா, எண்டு வித் 5 இஸ் ஆன் நம்பர். அப்போ 2n × 5m இது ஆல்வேஸ் அஸ் எண்டு வித். நான் இங்கே எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன்ல, 2n 5n எப்போதுமே என்னது நமக்கு எண்டு வித் 0 தான். ஓகேவா, அப்போ எண்டு வித் 0. தெர் இஸ் நோ வேல்யூ ஆஃப் எம். எம்முக்கு எந்த மதிப்புமே இல்லை. இதுக்கு 5 வராப்பில் எந்த மதிப்புமே இல்லை. அதுதான் நான் எழுதியிருக்கேன். தெர் இஸ் நோ வேல்யூ ஆஃப் எம் சச் த நம்பர் 2n × 5m எண்டு வித் 5. ஓகேவா, அவங்க 5ல் முடியுமான்னு கேட்குறாங்க. நமக்கு முடியாது, எந்த நம்பருமே இல்லை. ஓகே, அடுத்த தேர்ட் சம், ஃபைண்ட் HCF 25 25 25 அண்டு 36 36. ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நம்ம HCF கண்டுபிடிக்கணும். யூஸிங் ஈக்குவலிட்டி நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்னது, A = PQ + Rன்னு தெரியுமா, PQ + R. ஓகே, PQ + R. டிவைட் அண்ட் டிவைசர், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். ஓகேவா, இப்போ இதில் எது பிக்கஸ்ட் நம்பருக்கோ அதை நம்ம டிவைடண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ 36 36 எடுத்துகிட்டேன். அடுத்து 25 25. இதை நம்ம டிவைட் பண்ணால் எத்தனை டைம், ஒன் டைம் பார்த்தாவே தெரியுது. இது என்னது, 3 lakhs இருக்குது, இங்கே வந்து 2 lakhs. அப்போ என்ன வரும், இதை விட கம்மினா 1 டைம் தான் வரப்போகுது நமக்கு. அப்போ 1 டைம் போடலாம். ஓகேவா, 1 டைம் போட்டு இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா, 5லேருந்து 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு, 1. அடுத்தது 2 மைனஸ் பண்ணால் 1 வரும். அடுத்தது இங்கே 5 6 இருக்கா, 1 வரும். 3னா 2 வரும். அடுத்து 6லேருந்து 5னா 1 1. ஓகேவா, என்ன வரும், 1 1 1 1 1 1. எவ்வளோ போட்டு பார்க்கலாம், 36 36 36. ஓகே, 25 25 25. 6 1, 3லேருந்து 1, 6லேருந்து 1, 3 2 1 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்பில் இது வந்து இங்கே வந்துடும், இந்த நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஓகே, இப்போ என்ன வரும் நமக்கு, 25 25 25. இதை பார்த்தா என்ன ஆகும், 1 1 1 1 1 1. ஓகேவா, இது 2 டைம்ஸ் தான் வரும் நமக்கு. இங்கே 2 lakhs இருக்குது, 1 lakh. அப்போ 2 டைம்ஸ் தான் வரும். ரைட்டா, 2 டைம்ஸ்னால் என்ன வரும் நமக்கு, 25 25 25 25. 2 2 போட வேண்டியதான், 2ஆல் தானே பேர் இருக்கும். ஓகே, 5லேருந்து 2 போனால் 3 0 3 0 3 0 தேவையில்லை, மறுபடியும் தேவையில்லை. ரைட்டா, அப்போ 3 0 3 0 3 வரும். ஓகேவா, இது இங்கே வந்துடும். இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வரணுமா, இப்போ என்ன வரும், 1 1 1 1 1. ஓகே, அடுத்தது 3 0 3 0 3. ஓகே, இது 3 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். த்ரீ டைம்ஸ்னால் என்ன வரும் நமக்கு, 3 0 3 0 3. 3 டைம்ஸ்னால் 9 0 9 0 9 வரும். ஓகேவா, இதுலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும் நமக்கு, 6 9 0 9 0 9. நயன் வரும். இங்கே 0
இங்கே ஒரு 9 வரும். அடுத்தது இங்கே 0, அடுத்து இங்கே 9. ஓகேவா? 11ல் 9 பண்ண ஆகும் 2வா? இங்கே 0 தான் இருக்கும். அப்போ 0 தான் இங்கே வரும். ரைட்டா? அடுத்து அதே மாதிரி இங்கே 11 வரும், 9 2 வரும். 2வா? அடுத்து 0 தான் வரும். அடுத்து என்ன வரும்? 0. அடுத்து என்ன வரும்? 2 வரும். ஓகேவா? இது எத்தனை டைம் போடணும் நம்ம? 3. பேலன்ஸ் என்ன வருது நமக்கு? 2 0 2 0 2. ஓகேவா? அப்போ இது இந்த சைடு வந்துடுமா? பிக்கஸ்ட் நம்பர் டிவைசர் இங்கே வந்துடுமா? 3 0 3. இதை பார்க்கவே தெரியுது நமக்கு என்னது? 1 டைம் தான் வரப்போகுது. அப்போ 2 0 2 0 2 1 டைம். இப்போ என்ன ஒரு 1 டைம்னா என்ன வரும் நமக்கு? 3 0வா? 3 0 3. 1 டைம் போட்டோம்னா 2 0 2 0 2வா? 3லேருந்து 1 வரும். 0 1 0 1. ஓகே, 1 0 1 0 1. ஓகேவா? இப்போ இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் என்ன ஆகும் நமக்கு? 2 0 2 0 2. பார்த்தாவே அழகாக என்ன தெரியுது நமக்கு? 1 டைம் தான் வரப்போகுது. அதே நான் 2 0 2 0 2 1 0 1. இதை 2ஆல் மல்டிப்ளைனா 2 வந்துடும். 0 2 0 2. அவ்வளோதான். அப்போ 2 டைம்ஸாக பேலன்ஸ் இருக்காது நமக்கு. டூ டைம்ஸ் வரும். பேலன்ஸ் என்ன வரும்? 0 ரிமைண்டர். ஓகேவா? இப்போ 1 0 1 0 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2வா? 0வா? 2வா? 0 2. ஓகே, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? டிவைடன்ட்டு 2 0 2 0 2வா? இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ண என்ன வரும் நமக்கு? 0 தான் வரப்போகுது. அப்போ ரிமைண்டர் என்னது? 0. ரைட்டா? அப்போ HCF வந்து என்னது நமக்கு? 0க்கு பக்கத்தில் என்ன டிவைசர் இருக்கோ அதான நமக்கு HCF. ஓகேவா? therefore HCF of 25 25 25 and 36 36 36 is என்ன வந்திருக்கு நமக்கு? 1 0 1 0 1. ஓகே, இப்போ ஃபோர்த்து சம். இஃப் 13,824 equal 2 power a into 3 power b, then find a and b. ஓகேவா? இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு கிவன் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதில் எவ்வளோ நம்பர்ஸ் வருதோ ப்ரைம் நம்பர்ஸு அதோட பவரை எழுதி இதோட கம்பேர் பண்ணி நம்ம ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ எடுத்துக்கலாமா? என்ன இருக்குது நமக்கு? 1 3 8 2 4. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது என்னது? ஈவன் நம்பர். அப்போ என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டு ஈவன் ப்ரைம் நம்பர்னா 2வா? ஃபஸ்ட்டு 13 எடுத்தோம்னா 6 × 2 6 × 2 என்ன வரும்? 12 வரும். பேலன்ஸ் 1 இருக்குமா? பேலன்ஸ் 18 வருமா? 18 என்ன வரும்? 9 டைம்ஸ் வருமா? 9 × 2 9 × 2 18. ஓகேவா? அடுத்தது இங்கே 2 இருக்கா? 1 டைம் 2 டைம்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே திருப்பி 2 தான். 2னா என்ன வரும்? 3 டைம்ஸ். 9னா என்ன வரும் நமக்கு? 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ்னால் 8 வரும். 4 டைம்ஸ்னால் என்ன வரும்? 8 வரும். பேலன்ஸ் 1 இருக்குமா? ஆல்ரெடி 1 இருக்கா? அப்போ ஐரன் 10. மீதி இங்கே என்ன இருக்கும்? பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 2 2 பண்ணால் என்ன வரும்? 3 இருக்கா? 3ல் 1 டைம்ஸ் வரும். அப்போ 3 2னா என்ன வரும்? 1 வருமா? பக்கத்தில் என்ன இருக்குது? 4 இருக்கா? அப்போ 14. அப்போ 7 2s are 14. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5 இருக்கா? 5னா 2 2s are 4 வரும். 2 2s are 4. பேலன்ஸ் 1 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 16. 16 ஆனால் 8 டைம்ஸ் வரும். ஓகே, என்ன வரும்? இப்போ 1 டைம். இங்கே 7னா 1 வரும். பேலன்ஸு 7 டைம். இங்கே வந்து என்ன 2 2 வருமா? 2 2s are 4. இங்கே 16னா 8 டைம்ஸ் வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் தான். 2 எடுத்துக்கலாம். 17னா என்ன வரும் நமக்கு? 17னா 8 2s are 16 வருமா?
8 2s 16. மீதி பேலன்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ 6 12. இப்போ 4 2s என்னது 8 வந்துடும். அடுத்த 2 தான். 8 என்னது 4 டைம்ஸ் வருமா, 3 2 டைம்ஸ், 4 என்னது 2 டைம்ஸ். ஓகே, இன்னும் என்ன இருக்குது, நம்ம 2ஆல் பண்ணலாம். 2 2 2s 4. இங்கே 3 என்னது 1 டைம் வருமா, 3 1 டைம் வரும். பேலன்ஸ் 1, இங்கே 2 இருக்குது. அப்போ 6 டைம் வரும். இப்போயும் நம்ம 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணால் 1 டைம். இங்கே இதை விட ஸ்மாலஸாக 0 சேர்த்துக்குங்க. அப்போ 16 வந்தால் என்ன வரும், 8 டைம் வரும். ஓகே, இப்போ திருப்பி 2 என்ன வரும், 10 5 டைம்ஸ் வருமா, 5 டைம்ஸ். இங்கே 4 இருக்கிறதுனால 54. இப்போ திருப்பி 2 2 2s என்னது 4, பேலன்ஸ் 1 7 வந்துடும். செவன் டைம். ஓகேவா, 7 டைம்னா 2ஆல் பண்ணா ஆன் நம்பராக இருக்குது. அப்போ 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்தால் 9 3 27, 9 டைம் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 3 போட்டோம்னா என்ன வரும், 3 3s 9. அடுத்து நெக்ஸ்ட்டு 3னா என்ன வரும், 1 டைம் வரும். ஓகேவா, இப்போ இங்கே எத்தனை ஈவன் நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 வருது. எத்தனை வருது, நமக்கு 9 வருது. ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு என்ன வருது, 1 3 8 2 4 ஈக்குவல் டு 2 power 9 வருது. 3 வந்து எத்தனை வருது, 1 2 3 வருதா. அப்போ என்ன வரும் நமக்கு, 3 power 3. ரைட்டா, 3 power 3. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கிவன் வந்து 13824 ஈக்குவல் டு 2 power a 2 power a இன்ட்டு 3 power b. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ண எப்படி கம்பேர் பண்ணலாம், 2 power 9 2 power 9 2 power 9 என்ன வரும், 2 power 9 இன்ட்டு 3 power 3. ஓகேவா, ஈக்குவல் டு கிவன் என்னது 2 power a இன்ட்டு 3 power b. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். a இது b. அப்போ என்ன வரும், a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு என்னது 3. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.